அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுகளை பார்த்து வருகிறோம். பகுதி 1இல் ஷரத்துக்கள் 1, 2, 3 மிக முக்கியமானவை. இந்தியாவினுடைய எல்லை, மாநிலங்களின் எல்லை, இதை பற்றிய பிரிவுகளை இது சொல்கிறது. தேச நாடு என்பது நிரந்தரமாகவும் மாநில எல்லைகளை மத்திய அரசு பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக மாற்றியமைக்க முடியும் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். அதன் அடிப்படையில் ஷரத்து 1 ஆர்டிக்கிள் 1 என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் எதிர்காலத்தில் கைப்பற்றக்கூடிய பகுதிகளை பற்றி சொல்கிறது. ஷரத்து 2 என்ன சொல்கிறது என்று சொன்னால், பாராளுமன்றம் தேவைப்பட்டால் சூழ்நிலைக்கேற்ப புதிய மாநிலங்களை உருவாக்கி கொள்ளலாம். ஷரத்து 3 என்ன சொல்கிறது என்று சொன்னால், பாராளுமன்றமாக இருக்கக்கூடிய மத்திய அரசு ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை அதிகரிக்கவோ, எல்லையை குறைக்கவோ, பெயர் மாற்றம் செய்யவோ, இன்னொரு மாநிலத்தோடு இணைக்கவோ செய்ய முடியும். அந்த வகையில்தான் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலமும், உத்தரப்பிரதேசத்திலிருந்து உத்தரகாண்ட் மாநிலமும், ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களும், ஆந்திராவிலே தெலுங்கானா புதிய மாநிலமும் என்று பல்வேறு மாநிலங்களை நாம் மத்திய அரசு பாராளுமன்ற சட்டங்கள் மூலமாக உருவாக்கியிருக்கிறது. இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் என்று இதை சொல்வார்கள். அழிக்க முடியாத யூனியன் அரசு, அழிக்க முடிந்த மாநிலங்கள். அதாவது அழிக்க முடிந்த என்று சொன்னால் மாநிலங்களை அழிப்பதல்ல, மாநிலங்களை புதிதாக உருவாக்குவது, மாநில எல்லைகளை மாற்றியமைப்பது, மாநிலங்களுடைய பெயர்களை திருத்தி அமைப்பது. இதுதான் ஒட்டுமொத்தமாக இந்தியா ஆர் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்று ஆர்டிக்கிள் 1 துவங்கும். இந்தியா என்பது பாரதம் என்றாலும் இந்தியா என்றாலும் ஒன்று என்று துவங்குகிற இந்த ஆர்டிக்கிள் 1 இந்தியாவை பாரதம் என்றும் அழைக்கலாம். பாரதம் என்றும் அழைக்கக்கூடிய இந்த தேசம் பல்வேறு மாநிலங்களின் ஒன்றிணைப்பு நாடு என்று குறிப்பிடப்படுகிறது. யூனியன் ஆஃப் ஸ்டேட். இந்தியா ஆர் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்வார்கள். ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற பொழுது மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் எல்லைகள். இந்த எல்லைகளை மறுபரிசீலனை செய்ய, புதிய மாநிலங்களை உருவாக்க, புதிய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்க, புதிய மாநிலங்களுக்கு பெயர்கள் அமைக்க, மாநிலங்களுடைய பெயர்களை மாற்றியமைக்க, இன்னொரு மாநிலத்தோடு இன்னொரு மாநிலத்துடைய எல்லையை இணைக்க, இது அனைத்திற்கும் முத்தாய்ப்பான அதிகாரம் கொண்ட அமைப்பு பாராளுமன்றம், மத்திய அரசு என்பதை இந்த நேரத்தில் இந்த பகுதி 1 அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு சட்டப்பிரிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.